ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தெலுங்கில் வெளியான பொத்தல் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் நிறைய பேர் நோய்வாய்ப்படுறாங்க. அது தெரிஞ்ச அரசன் கனவுல பார்த்தா ஒரு செய்தி வருது. என்னமான செய்தினா, அதாவது அந்த ஊரில் ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெடா, அந்த ஆடு இருக்க பாருங்கள், அந்த ஆடை 12 வருஷமாக நீங்கள் வளர்த்து அதை பலி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க நோய் பிரச்சனைகள், மழை எல்லாமே பெய்யும் அப்படின்ற மாரி ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்டோரியை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அந்த ஆடு வளர்க்குறத கொடுப்பாங்க. எதிர்பாராதமாக பார்த்தா அவங்க அப்பா ஒரு சாவடிச்சிடுறாங்க. ஏன்னா அது ஒரு ஜாதி அடிப்படையில், ஏன்னா இவங்க கீழ்ப்பட்ட ஜாதி, இன்னொருத்தவங்க மேல்பட்ட ஜாதிலாம் இருப்பாங்க. ஸோ கீழே இருக்கவங்களுக்கு படிப்பு சலுகை எதுவுமே பார்த்தா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த மேல் ஜாதி இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வருஷம் அந்த குறி சொல்லுவாங்க. அந்த சாமி அவங்க மேலே குறி சொல்கிற மாரி காமிப்பாங்க. இல்லை கதையோட பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மற்றும் வில்லன் இருக்கார். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையான தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன். நம்ம வில்லனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பார்த்தா அந்த ஊருக்கு குறி சொல்கிறவர். அவர் மேலே சாமியே வராது, பட் அவர் பார்த்தா பொய்யா பார்த்தா குறி சொல்லிட்டு இருப்பார். ரெண்டு பேருக்கு தான் பார்த்தா இப்போதைக்கு கிளாஷ் போகுது. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹீரோ தான் அந்த ஆட்டை வளர்க்குறாரு. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தா லவ் சீன் ஏற்படுது. லவ்லுக்கு குழந்தையும் பிறகுது. என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய பார்த்தா படிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. பட் படிக்க வைக்கவே அந்த விடமாட்டாங்க அவங்க யாருமே, பெரிய ஜாதிக்காரங்க. இவர் கஷ்டப்பட்டு எப்படியோ படிக்க ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் அவருக்கு ஏற்படுது. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கு, அந்த 12 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஆட்டை வெட்டி திரும்ப அங்கே ஊர் மக்கள் நல்வழியை கொள்ள முடியும். ஏன்னா திரும்ப அந்த பஞ்சம் ஏற்படுது, நோய்வாய்ப்படுது, அந்த மாதிரி எல்லா ஊருமே வருது. ஸோ இப்போ அந்த கடைசியாக எப்படி அந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணார் ஹீரோ, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமாவை தான் கொண்டு போயிருக்காங்க. டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஸ்லோவாக போனாலும் கதைக்களம் கண்டிப்பாக நல்லா தான் இருந்துச்சுங்க. எமோஷனல் மூமெண்ட் கொஞ்சம் லாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் பாருங்கள், படம் நல்லா தான் போச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனரில் படம் எடுத்திருக்காங்க. இது சாமியை மையமாக கொண்டு தான் படத்தையே கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில லவ் சீன் நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ பார்த்தோம் ரொம்ப இன்னோசனாக நடந்துப்பார். ஏன்னா அவர் படிப்பறிவு இல்லாதவர், அந்த அளவுக்கு தான் நடந்திருக்காரு. ஸோ கடைசியாக எப்படி முடித்தார் கதையாக, அதாங்க மொத்த திரைக்கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நடித்தவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ வில்லனும் பார்த்தா நல்லா நடிச்சிருக்காரு. வாய்ஸ் டப்பிங் மட்டும் கொஞ்சம் பார்த்தா இதுக்கு அந்தளவுக்கு சரியில்லை. ஏன்னா நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் டப்பிங் கரெக்டாக இருந்திருக்கும். தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில அந்த குறி சொல்கிற சீன்லாம் வாய்ஸ் டப்பிங் கொஞ்சம் மங்களாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதே இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் முடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.